சிவகார்த்திகேயன் சூப்பர் ஸ்டாரோட வாய்ஸ் அவர் முன்னாடியே நீங்க ஒரு வாட்டி பேசுனீங்கன்னா எனக்கு என் வாய்ஸ் பேசவே உதறிக்கிட்டு இருக்குங்க இங்க. அவர் டைலாக் ஈஸியா பேசுறீங்க படத்துல பேசினதெல்லாம். Okay. அது இல்லாம நான் ஏதாவது ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு நீங்க சூப்பர் ஸ்டார் மாதிரி பதில் சொன்னீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இருங்க முதல்ல பெர்மிஷன் வாங்கணுங்க. பெரிய சிரிஸ்டார் தேங்க்யூ சார். எஸ் சார், வித் யோர் பெர்மிஷன். சூப்பர் ஸ்டாரா இன்னைக்கு இந்த இடத்துல இந்தியா ஃபுல்லா இருக்கிற எல்லாரும் திரும்பி பார்க்கிற ஒரு உயரத்துல இருக்கிறதுக்கு காரணம் கடவுளா, திறமையா, அதிர்ஷ்டமா? டெஃபினட்டா கடவுளோட அனுகிரகம் தான். பட் பெங்களூர்ல ஏதோ ஒரு மூலையில பஸ் கண்டக்டரா இருந்த சிவாஜி ராவ் மெட்ராஸ்க்கு வந்து ஸ்டுடியோ கதவை ஏறி தட்டினாரே, அது அவருடைய முயற்சி. தன்னாலேயும் எல்லாம் பண்ண முடியும்னு நம்பினாரே, அது அவருடைய நம்பிக்கை. தனக்கு கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது, எப்படியாவது பண்ணணும்னு போராடினாரே, அது அவருடைய உழைப்பு. தன்னாலே இந்த மக்களை என்டர்டெயின் பண்ண முடியும்னு நினைச்சாரே, அது அவருடைய தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, உழைப்பு, நேர்மை, திறமை. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மக்கள் அவருக்கு கொடுத்த அன்பு, அது அவர் செஞ்ச பாக்கியம். இப்படிதான் தலைவர் சொல்லியிருப்பாரு. எச்சச்ச எச்சச்ச கச்சச்ச கச்சச்சா.